வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பூஜை அறையில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்பவுமே பூஜை அறை தெய்வீக அம்சம் நிறைஞ்சதா இருக்கணும். அதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. அந்த பூஜை அறையில இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சாலே போதும். அந்த பூஜை அறையில எப்பவுமே தெய்வம் நிரந்தரமா குடியிருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த பூஜை அறையில இந்த பூக்கள், இந்த சாமிக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு போட்டு வெளியில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி அலமாரிக்குள்ளேயோ அந்த பூஜை அறைக்குள்ளேயோ ஒரு மூலையில சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி செய்யவே கூடாதுங்க. அதுல இருந்து ஒரு கெட்ட வாடை, இந்த பூஜை அறையை திறந்த உடனே நல்ல ஒரு கமகம வாடை அடிக்கணுங்க. அந்த வாசனை மட்டும் இருக்கணுங்க. ஆனா பாருங்க, ஒரு சிலர் இதுக்குள்ள பூஜை அறைக்குள்ள அப்படியே அந்த விபூதி மக்கி போன வாசனை, அடுத்து குங்குமம் மக்கி போன வாசனை, இந்த பூக்கள் மக்கி போன வாசனை, இந்த கெட்ட வாசனை வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அந்த கெட்ட வாசனை இருக்கிற இடத்துல தீய சக்திகள் குடியிருக்குமே தவிர தெய்வங்கள் நிரந்தரமா தங்காது. அதனால பாருங்க, இந்த பூஜை அறை எப்பவுமே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எந்த ஒரு தூசி தும்பும் இருக்கக்கூடாது. எப்பாச்சும் அழுக்கு குப்பை சேருது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணிடணுங்க. ஒரு சிலர் அப்படியே ஒற்றையை கூட அடிக்காம போட்டு வச்சிருப்பாங்க. ஒற்றையெல்லாம் அடிச்சு ஒற்றையே இருக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில ஒற்றை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல எந்த இடத்துல ஒற்றை இருக்கோ அந்த இடத்துல கஷ்டம் நிரந்தரமா தங்கிரும். அதனால பாருங்க, ஒற்றை இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் தினமுமே சாம்பிராணி போடுங்க. உங்களால எந்த சாம்பிராணி முடியுமோ, எங்களால் டெய்லி நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோங்க, நாங்க சாம்பிராணி போட்டா அலாரம் அடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுங்க. அப்படி இல்லை வாசனை திரவியங்கள் ஃபில்ல வைக்கலாம். குங்குலியம், அடுத்து சந்தனம், பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பூஜை அலமாரி திறந்தோன்னா அப்படி ஒரு நல்ல தெய்வீகம், கோவிலுக்குள்ள நீங்க நுழைஞ்ச மாதிரி அப்படி ஒரு நல்ல வாசனை வரும். அதனால பாருங்க, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் ஏதாச்சும் வச்சுக்கலாம். உங்களால போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லை எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா நீங்க காலையில சாயங்காலம் 2 நேரமே சாம்பிராணி போடலாம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த சாம்பிராணி போடுறதுல நிறைய முறைகள் இருக்குங்க. நிறைய பேர் அது இதெல்லாம் சேர்த்து அப்படியே மருதாணி விதை, அந்த பொடி இந்த பொடியெல்லாம் அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. அது ஒரு கெட்ட சக்தியில ஈர்க்கக்கூடிய கெட்ட வாசனை வரும். அது புகை கருகி போய் அந்த ஒரிஜினல் சாம்பிராணியோட வாசனை வரணும் நம்ம பூஜை அறை மாதிரில, பூஜை அறையிலையும் சரி வீட்லேயும் சரி. அதனால பாருங்க, அந்த சாம்பிராணி தினமுமே போடணுங்க. சாம்பிராணி, சுத்தமான சாம்பிராணி மட்டும் போட்டிங்கனாலே போதும். எந்த ஒரு தீய சக்தியுமே உள்ள நெருங்கவே நெருங்காது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம வீட்டில் எப்போவுமே ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. சரி, எங்களால் அவ்வளோ எண்ணெய் வாங்குறதுக்கெலாம் வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நைட்டில் மாதிரி ஒரு லைட்டுனாலும் இரவு நேரத்தில் சாமி அறை சுத்த இருட்டாக இருக்கவே கூடாது. ஒரு விளக்கு எப்போவாச்சும் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணெய் போட்டே ஒரு சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி எரியுற மாதிரி ஒரு விளக்கு எப்போவுமே வச்சுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நைட் நேரத்தில் போட்டு வச்சுருக்கலாங்க. நம்ம பூஜை அலமாரியில் எப்போவுமே ஒரு பாடல்கள், நம்மளுக்கு இப்போ ஆடியோவாக கிடைக்குது, நம்ம இப்போ எல்லா இடங்களுமே கிடைக்குது, டேப் ரெக்கார்டராக கிடைக்குது. அப்படி இல்லை யூடியூப்ல இருக்கு. ஓம் நமச்சிவாய போடலாம், ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒலிக்கிற பாடல் போடலாம், கந்த சஷ்டி கவசம் போடலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு எந்த பாடலும் கேட்க முடியலையா, ஓம் ஓம் சொல்லும் இல்லையா, அந்த மந்திரத்தை போட்டு வைக்கலாம். எந்த ஒரு தெய்வ பாடல்களையாச்சும் நீங்க பூஜை அறையில் போட்டு வைக்கணும். ஆனால் சவுண்ட் ரொம்ப ரொம்ப மெல்லிசா ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். அதிக சவுண்டு வைக்கக்கூடாதுங்க. வாரத்துல ஒரு முறையாச்சும் சாமி படங்களை எல்லாம் தொடச்சு சுத்தமா வச்சிருக்கணும். ஒரு சிலர் வீட்டுகளில் பாருங்க, அப்படியே தூசி அடைஞ்சு போய் அப்படி தொட்டனாலே கையில அவ்வளோ ஒரு மந்தம், அவ்வளோ தூசி போட்டோம், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. எப்பவுமே சாமி அலமாரி சுத்தமா இருக்கணும். நல்ல ஒரு வாசனையோட மனமா இருக்கணும். அந்த சாமி அலமாரி திறந்தோடனே நீங்க சுத்தமா வச்சிருந்து நீங்க சாம்பிராணி போட்டு விளக்கேற்றி வச்சு நீங்க பூக்களை தினமே அப்புறப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலே அப்படியே திறந்தோடனே ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு வாசனை அடிக்கும். நீங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சு பாருங்க. சந்தனமும் நம்ம எப்பவுமே கரைச்சு கொஞ்சம் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி குங்குமமும் சந்தனமும் வச்சிருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கும். தெய்வம் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைகளா நடக்குங்க. அப்புறம் இந்த திரி இருக்கு இல்லையா, திரி தினமுமே மாத்திரணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.